Hi student, class 12th accountancy subjectல chapter 1 பார்க்க போகிறோம். நான் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அக்கௌண்டிங்னால் என்ன நமக்கு தெரியணும். அக்கௌண்டிங்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஒரு டேட்டா இருக்கலாம், அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம்னா, ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு கம்பெனி ஆர் பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா அல்லது லாஸில் போயிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ளஸ் ஒன்னில் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. அக்கௌண்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷனு, மீனிங்கு, டெஃபினேஷன்ஸு, சைக்கிள்ஸு எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பார்ட்னர்ஷிப்பு ஃபர்ம்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஒருத்தர் மட்டுமே பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சோல் ப்ரொப்ரைட்டர்னு சொல்லுவோம். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட, மினிமம் பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ், அதிகம் பார்த்திங்கன்னா 50 மெம்பர்ஸ். சரிங்களா, அதுதான் நம்ம பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மீனிங் அண்ட் டெஃபனிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் பை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 செக்ஷன் 4. நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்ட்னர்ஷிப் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ். ஸோ யார் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறாங்களோ, எந்த பர்சன்ஸ் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பார்ட்னர்ஷிப் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப் நம்ம ஓப்பன் பண்ணேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அந்த காஃபி ஷாப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதுக்காக யார் அக்ரி பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம பார்ட்னர்ஷிப் சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம், லாஸையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். என்னன்னா, யார் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே, அதாவது கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா யாருக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்களா அல்லது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு பார்ட்னர்ஷிப். இதுதான் டிஃபைன் பண்ணுறாங்க இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம். ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ பார்ட்னர்ஷிப் இஸ் எ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எமாங் தி 2 or more persons who share profit and losses of the business. Business may be carried on by all or any of them acting for all. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 அதாவது ஒருத்தர் இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2 or more இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு பார்ட்னர்ஷிப் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க ப்ராஃபிட்டு அல்லது லாஸஸை ஒரு பிஸ்னஸில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்களா எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோமா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.